அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஆல்ரெடி பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இதுக்கு தேவையான முக்கியமான கொஷின்ஸ் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ் படித்தாலும் சரி அல்லது ரிவிஷன் எக்ஸாம்ஸ் படித்தாலும் அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் 11th இருக்கும் ப்ளஸ் வந்து 12th இருக்கும். அது எல்லாமே படிச்சுருங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் அண்ட் 5 மார்க்ஸு. அதனால் கட்டாயம் இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அதே போல் 2 மார்க் 3 மார்க்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. கலப்பின வீரியம் குறித்து எழுதுக. கசப்புகளின் அரசன் என அழைக்கப்படுவது எது? அதன் மருத்துவோட முக்கியத்துவம். எண்டோத்தீலியம் என்றால் என்ன? சைட்டோபிளாச வழி மரபு பாரம்பரியம் என்றால் என்ன? மரபணு வரைபடம் என்றால் என்ன? அதன் பயன்கள். PBR 322 எனும் வார்த்தையிலிருந்து நீ அறிந்து கொள்வது. இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். அதே போல் 3 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உயிர்களின் பாதுகாப்பு பற்றி விளக்குக. கனிக்குள் விதை முளைத்தல். கீழ்கண்ட தரவுகள். இது ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு. கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேகரித்தல், CCSன்னு கூட சிம்பிளாக சொல்லுவாங்க. முதல்நிலை அறிமுகப்படுத்தல், இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தல் வேறுபாடு. தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரி. ஓமதன்மை மரத்தில் எடுத்துக்காட்டுடன் விவரி. வறண்ட நில தாவரங்கள் உள்ளமைப்பு தகவமைப்பு. அதுக்கடுத்து பொதுவாக மனிதனின் செயல்பாடுகள் குலச்சூழல் மண்டலத்தோட எதிராகவே உள்ளது. ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டல பாதுகாப்புக்கு எவ்வாறு உதவுவாய்? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் தான். அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண படிச்சிங்க. 1 மார்க்ஸு எப்பயும் போலுமே புக் பேக் 1 மார்க்ஸ் இது எல்லாமே நான் படிச்சிருங்க. அதுக்கடுத்து சுவாலஜியில் பாருங்கள். வாடகை தாய்மை என்றால் என்ன? டவுன் சிண்ட்ரோம் நோய் உண்டாவதற்கான காரணம். லாமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாட்டை தவறென நிரூபித்தவர் யார்? செயலாக்க நோய் தடைக்காப்பு மற்றும் மந்தமான நோய் தடைக்காப்பு அவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடு. அதுக்கடுத்து தொழில்துறை ஆல்கால் என்ற குறிப்பிடுவது எது? மரபணு சிகிச்சை. இதுவும் முக்கியமான கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள். பனிக்கூட துளைப்பு. இது நாட்டிற்கு சட்டரீதியானது தடை விதிக்கப்படுகிறது. அது ஏன் காரணம்? இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதே போல் ட்ரைகோடெர்மா பாலிஸ்பம் அப்படிங்கிற பூஞ்சையை பற்றி. இறப்பு வீதம் பிறப்பு வீதம் வேறுபாடு. மரபணு வங்கிகள் பற்றி குறிப்பு. HY குரோமோசோம் அந்த பால் நிர்ணயம் எப்படி நடக்குது அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். மனித அண்ட செல்லோட அமைப்பு வரைபடத்துடன் விளக்கு. மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு. இம்யூனோகுளோபின் அமைப்பை தகுந்த வரைபடத்துடன் விளக்கு. விவசாயத்தில் வேதிப்பொருட்களை பயன்படுத்தலால் ஏற்படும் விளைவுகள். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் தான். நம்ம சுவாலஜி அண்ட் பயோசுவாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்குமே முக்கியமான கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 24 இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இது எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.